ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது கிரேட் 6 என்சிஆர்டியோட இங்கிலீஷ் கிராமரில் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்பு கூட அக்ரியாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே ரெண்டுத்துக்கூடையும் ஈச் அதர் அக்ரியாக இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரியாக இருக்கணும் அப்படின்னா என்னது? ஒன்றும் புரியல. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலராக இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்பும் ப்ளூரலாக இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல். அப்போ வேர்ப் என்ன வந்திருக்கு? லவ் தான் வந்திருக்கு, லவ்ஸ் வரலை. ஓகேவா? அ பட்டர்ஃப்ளைனா ஒன்று. ஸோ ஒன்றுன்னு வரும்போது ஹேஸ் வந்திருக்கு, ஹேஸ் பியூட்டிஃபுல் விங்ஸ். வி லைக்ன்றது லைக்ஸ் கிடையாது, விங்கிறது ப்ளூரல், அதனால லைக்குன்னு வந்திருக்கு. ஷீ அப்படின்றது சிங்குலர், அதனால லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ புரியுதா? ஸோ இந்த மாதிரி வேர்பும் சப்ஜெக்டும் ஈச் அதர் அக்ரி ஆகிருக்கிறது தான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 7 ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க? We use a plural verb when 2 or more subjects are connected by and. என்ன சொல்கிறாங்க? 2 இல்லைனா 3 சப்ஜெக்ட்ஸ், 2 or more subjects ஒரு சென்டென்ஸில் இருக்கும்போது அது and வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சப்ஜெக்டை and வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்னது? ப்ளூரல் வேர்ப். ஓகேவா? அப்போ வேர்ப் என்னவா வரணும்? ப்ளூரல்னு வரணும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ 2 சப்ஜெக்ட், கௌதம் அண்ட் அந்தர். கௌதம்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அந்தருங்கிறது ஒரு சப்ஜெக்ட், கனெக்டிங் வேர்டு அண்ட். ஸோ கௌதம் அண்ட் அந்தர் ஆர் பிரதர்ஸ். ஸோ இது ப்ளூரல் இல்லையா? கௌதம் அண்ட் அந்தருங்கிறது நம்ம ப்ளூரலாக எடுத்துக்கிறதுனால என்ன போட்டிருக்கோம்? ஆர் பிரதர்ஸ்னு நம்ம போடுறோம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள், குட் டயட், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட். இது மூணுமே அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு போட்டிருக்கோம்? நம்ம கீப்ஸ்ன்னு போடலை. இது ப்ளூரல் அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதியிருக்கோம்? கீப் அஸ் ஹெல்தி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் ரூல் நம்பர் 1. அடுத்து ரூல் நம்பர் 2 பார்க்கலாம். 2 சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், 2 சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள், அ பென் ஆர் அ பென்சில். பென்னாக இருக்கலாம், இல்லை பென்சிலாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று தான் சொல்கிறாங்க, ரெண்டுமே கிடையாது. ஓகேவா? அப்போ வேர்ப் என்ன யூஸ் பண்ணுறோம்? சிங்குலர் யூஸ் பண்ணுறோம், இஸ் யூஸ் பண்ணுறோம். சுனில் ஆர் சஹில், இஸ் த கல்ப்ரிட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ 2 சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது ஆர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேர்பும் சிங்குலராக இருக்கும். அடுத்து தேர்ட் ரூல், இஃப் தேர் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் அலாங் வித், as well as, in addition to, together with, besides எல்லாமே சப்ஜெக்ட் கூட ஃபாலோ ஆகி இன்னொரு சப்ஜெக்ட் வரும். ஸோ 2 சப்ஜெக்ட்டுக்கு நடுவில் வரும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த வேர்ப் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சுஜித் அலாங் வித் சிஸ்டர் கீர்த்தி. இப்போ என்னென்னா சுஜித் அப்படிங்கிறத நம்ம ஒன்றும் தான் எடுத்துக்கணும். ஸோ அலாங் வித் சிஸ்டரை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? நாட் ஃபாலோயிங் த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணாததை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ சுஜித் அப்படி இங்கே இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சுஜித்துங்கிறது சிங்குலர், அதனால நம்மளுக்கு இஸ் வருது. மை ஃபாதர் as well as my mother. ஸோ இங்கே மதரை நம்ம விட்டுடுறோம், ஃபாதரை மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ மை ஃபாதர்னு வரும்போது நம்ம என்ன போடுறோம்? சிங்குலர் யூஸ் பண்ணுறோம், லைக்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? அடுத்து ரூல் நம்பர் 4 இங்கே என்ன சொல்கிறாங்க? இப்போ 2 சப்ஜெக்ட் கனெக்டட் பை எய்தர், நெய்தர், நார் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வேர்ப் அக்ரீஸ் வித் அ சப்ஜெக்ட் நியரர் டு இட். ஸோ வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எய்தர் யூ ஆர் மேட் ஹேஸ் டு டூ த ஜாப். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த ஆருக்கு அடுத்து இருக்கிறது, அதாவது இந்த டேஷ்க்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது இதில் மேட்டுன்னு இருக்குது, மேட்டுங்கிறது சிங்குலர், அதனால் ஹேஸ் வரும். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஎம் இருக்குது. ஸோ ஐ வரதுனால நம்ம என்னென்னு போடுறோம்? ஐ ஆம் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் நேஹா நார் ஹர் பேரண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 2 பேர் இல்லையா? ஃபாதர் அண்ட் மதர், அதனால என்ன போடுறோம்? நம்ம ஆர்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா எப்படின்னு? எய்தர் நெய்தர் நார் வந்தால் எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ரூல் நம்பர் 4. ஸோ இப்போ அடுத்து நம்ம ரூல் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ ரூல் நம்பர் 5 என்னது? த இன்ஃபனைட் ப்ரொனவுன், இந்த வேர்டெல்லாம் ஈச்,
everyone, everybody, anyone, anybody, someone, somebody, neither and either. இந்த மாதிரி எந்த வேர்டு வந்தாலுமே அது வந்து சிங்குலர் வேர்பை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈச் ஆஃப் அஸ் வாஸ் ஆஸ்க் டு ஸ்டாண்ட் இன் அ சர்க்கிள். ஈச் ஆஃப் அஸ், ஒவ்வொருத்தரும், எங்களில் ஒவ்வொருத்தரையுமே சர்க்கிளில் நிற்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து சிங்குலராக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன எழுதுகிறோம்? வாஸ் எழுதுகிறோம். எவ்ரி ஒன் இஸ் கியூரியஸ் அபவுட் த நியூ இங்கிலீஷ் டீச்சர். எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல் பர்சனை தான் சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ சொல்லும்போது குரூப்பாக சொல்கிறாங்க, பட் கன்சிடர் பண்ணும்போது எல்லா இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரும் அப்படின்னு வரும்போது எவ்ரி ஒன் இஸ் கியூரியஸ். ஸோ இது வந்து நம்ம சிங்குலராக எடுத்துக்கிறோம். டூ யூ நோ சம் ஒன் ஹூ ஹேஸ் பீன் டு ஆஸ்திரேலியா அப்படின்னு கேட்குறாங்க. டூ யூ நோ சம் ஒன்னா அது யாராக வேணா இருக்கலாம், யாராவது. ஓகேவா? உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்ம ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அது வந்து ஹேஸ், சிங்குலர். ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் வந்ததுன்னா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க? சம் சென்டென்சஸ் பிகின் வித் தேர் ஆர் ஹியர். தேர் இல்லைனா ஹியர் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் இதாக இருக்கும். அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங் வந்து இதுவாக இருக்கும். அந்த மாதிரி சென்டென்ஸாக இருந்தால் த சப்ஜெக்ட் கம்ஸ் ஆஃப்டர் த வேர்ப். வேர்புக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்க வந்து எங்கே இருக்கும்? அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இருக்கும். அந்த வேர்ப் வந்து சப்ஜெக்ட், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்குது? சிங்குலராக இருந்தால் சிங்குலர், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரலாக இதில் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள், ஹியர் இஸ் மிஸ்டர் வியாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹியர் இஸ் மிஸ்டர் வியாம். மிஸ்டர் வியாம்ங்கிறது தான் சப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ சப்ஜெக்ட் சிங்குலருங்கிறதுனால இங்கே இஸ் வருது. அடுத்தது பாருங்கள், ஹியர் சம் புக்ஸ் தட் யூ மைட் லைக். இங்கே புக்ஸ் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஸோ புக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலுங்கிறதுனால நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஆர் எழுதியிருக்கோம். அதே தேர் வச்சு பாருங்கள், தேர் டேஷ்னு வச்சுக்கோங்க. இதை செவரல் ரூட்ஸ் தட் யூ கேன் டேக் டு ரீச் ஆலி. ஆலி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஆலிக்கு போகிறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லும் போது நிறைய ரூட்ஸ், செவரல் ரூட்ஸ், அப்படி அது வந்து ப்ளூரல். அப்போ என்ன வருது? ஆர் வருது. தேர் டேஷ் சம்திங் மிஸ்டீரியஸ் அபவுட் திஸ் பிளேஸ். இந்த பிளேஸை பற்றி சிலது மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திஸ் பிளேஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, பிளேசஸ்ன்னு சொல்லலை. கரெக்டாக? தீஸ் பிளேசஸ்ன்னு சொல்ல, திஸ் பிளேஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் இங்கே சிங்குலர், அதனால என்ன வருது? இஸ் வருது. ஸோ இதுதான் வந்து ரூல் நம்பர் 6. ஸோ ரூல் நம்பர் 7 பார்க்கலாம். when the subject is a collective noun, ஒரு டீமை பற்றியோ இல்லை கமிட்டியை பற்றியோ பேசுகிறாங்க, கலெக்டிவ் குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா we use a singular or plural word depending upon the meaning we want to convey. நம்ம என்ன மீனிங்கில் அதை கன்வே பண்ணணுன்றதை பொறுத்து நம்ம வந்து சிங்குலரோ ப்ளூரலோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்குலர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு டீமை நம்ம வந்து ஒரு ஃபுல் டீமாக கன்சிடர் பண்ணி அவங்க கொடுக்குற டெசிஷன்ஸ், அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஒரே விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டீமாக கமிட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது அது வந்து சிங்குலர். இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வரும்போது அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தையும் இண்டிவிஜுவலாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துப்போம்? அதை வந்து ப்ளூரலாக எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், த டீம் இஸ் பிளேயிங் வெரி வெல், வி ஷுட் வின் த மேட்ச். ஸோ டீம் வந்து நல்லா விளையாடுது, கண்டிப்பாக வந்து மேட்சை வின் பண்ணணும். ஸோ இப்படி சொல்லும் போது என்ன உங்களுக்கு புரியுது? டீமில் இருக்க எல்லாருமே மேட்சை வின் பண்ணுறதுக்கு தான் வந்து விளையாடுறாங்க. அப்போ எல்லாரோட கோலுமே ஒன்றா இருக்குது, டீம் மேட்சை வின் பண்ணுறது. அப்படி வரும்போது இது வந்து சிங்குலர், அதனால நான் வந்து இஸ்ன்னு போடுறோம். அதே அடுத்ததில் பாருங்கள், த டீம் ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் த டே வித் தேர் ஃபேமிலி. ஸோ டீம் வந்து அவங்களோட டேஸை வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இப்படி சொல்லும் போது என்னது? எல்லா டீமுமே அவங்கவுங்க ஃபேமிலி கூட இண்டிவிஜுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது அந்த டீமுங்கிறது உங்களுக்கு ப்ளூரல் ஆகிடும். அப்போ ஆர் வருது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஜூரி அக்ரீஸ் ஆன் த மேட்டர். ஸோ ஜூரி அப்படிங்கிறது வந்து ஜட்ஜஸ். ஓகேவா? ஸோ ஜட்ஜஸ் அக்ரீஸ் அப்படின்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அதில் அக்ரீஸ்ன்னு போடுறோம், அதாவது சிங்குலராக எடுத்துக்கிறோம். த ஜூரி ஆர் டிவைடட் இன் தேர் வியூஸ். அவங்க சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வேறு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை வந்து இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ப்ளூரல் கன்சிடர் பண்ணுறோம், அதனால் ஆர் போடுறோம். ஸோ இவ்வளோ தாங்க சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஸோ நீங்கள் ஒர்க் ஷீட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.